சில காரியங்கள்ல இருந்து நீங்க விடுதலையாக்கப்பட போறீங்க. சில காரியங்கள் முடிவுக்கு வரப்போகுது. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில தீமையாய் தொடர்ந்து கொண்டிருந்ததோ அதெல்லாம் இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இட்ஸ் எ இன்விடேஷன். இட்ஸ் எ இன்விடேஷன். சில முடிவுகள் உண்டாக போகுது. அதே நேரத்தில் சில துவக்கங்களும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாக போகுது. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா? சில முடிவு உண்டாக போகுது, சில துவக்கங்களும் உண்டாக போகுது. ஸோ வேதம் சொல்லுது, உங்களுக்கு பிரசங்கிக்கிறவர்கள் அவங்க பேசும் பொழுது மனுஷர் பேசின வார்த்தையாய் நீங்கள் எடுக்காமல் தேவன் பேசின வார்த்தையாகவே நீங்கள் எடுக்கும் பொழுது யாவருக்குள்ளும் அது பலன் செய்கிறதா இருக்கிறது. இப்போ நான் பேசுகிறது என்னுடைய வார்த்தை இல்லை, என்னுடைய ஓன் வேர்ட்ஸ் கிடையாது. நான் பேசுகிறது கர்த்தருடைய வார்த்தை. இப்படி நீங்கள் எடுக்கும் பொழுது என்ன ஆகுதான், யாவருக்குள்ளேயும் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த கேட்டகரியுமே ஆட் ஆகிடும் பாருங்கள். அதில் முழுமையாய் மோசமான ஒரு கேட்டகரியாக இருக்கலாம், அறகுறையாக இருக்கலாம், அல்லது நிரம்பின ஒரு ஆளாக இருக்கலாம் பாருங்கள். யாவருக்குள்ளேயும் பேலன்ஸ் செய்கிறதா இருக்கிறது. வேதம் சொல்லுது, எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மாலே ஆகும். எந்த மனுஷன்னா அதில் எந்த மனுஷனை வைக்கலாம்? அதில் உங்களை வைக்கலாம். நீங்கள் யாராகவும் இருக்கலாம், அதில் நீங்கள் உங்களை வைக்கலாம் பாருங்கள். எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே ஆகும். அவர்கிட்ட பாதி நிறைஞ்சிருக்கு, முழுமையாக ட்ரையாக இருக்குது. அவர் கண்ணுக்கு முன்பதாக எல்லாமுமே பாசிபிளாகவே இருக்குது. எல்லாம் பாசிபிளாக இருக்குது. அவருக்கு முன்னாடி உங்கள் குடும்பத்தை தூக்கி வைக்கும் பொழுது இட்ஸ் பாசிபிள் அப்படிம்பார். உங்களை விட ஒஸ்டான குடும்பத்தை தூக்கி வைக்கும்பொழுது இட்ஸ் பாசிபிள் அப்படிம்பார். கொஞ்சம் பெட்டரான குடும்பத்தை வைக்கும் பொழுது பாசிபிள் அப்படிம்பார். பாருங்க, மனுஷன் மூளை எப்போவுமே என்னத்தை யோசிங்க அப்படின்னு சொன்னால், ஒருத்தருக்கு அற்புதம் நடந்திருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்னு யோசிப்பாங்க. அவர் எவ்வளோ நேரம் உபவாசித்தார், அவர் எவ்வளோ நேரம் ப்ரேயர் பண்ணார், அல்லது அவரை என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணார், அவர் என்ன வழிமுறைகளை பின்பற்றினார், இப்படியே தான் மனுஷன் யோசிப்பானே தவிர அவனுக்கு செய்த தேவனை ஒருபோதும் யோசிக்க மாட்டான் பாருங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், யாவருக்கும் கிருபையாக இருக்கிற தேவனை இன்றைக்கு யோசிங்க. யாவருக்கும் அவர் கிருபையாக இருக்கிறார். எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த முடியும்னா அந்த இடத்துல என் குடும்பத்தை வைக்க முடியும், என்னையை தூக்கி அந்த இடத்துல வைக்க முடியும். ஆமாம் 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 ஆமாம், எவ்வளோ ஒஸ்ட்டு, அது அவருக்கு முன்பதாக ஒரு பிரச்சனையே இல்லை. அதில் சொல்லுங்கள், நான் என்னையை தூக்கி அதில் வைக்க முடியும். எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே ஆகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு சில முடிவுகள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாக போகுது, சிலவற்றுக்கு முற்றுப்புள்ளி உங்கள் வாழ்க்கையில் உண்டாக போகுது. வேதம் சொல்லுது, நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ என்னுடைய கண்ணுக்கு நன்மையாக இல்லை, என்னுடைய பார்வையில் நன்மையாக இல்லை அப்படின்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்? என்ன இப்படி யோசிக்கிறீங்க? யோசிக்கிறதுக்கு அதில் ஒன்றுமே இல்லை. எனக்கு பிடிக்கலையா, அது தீமைன்னு அர்த்தம். என் வாழ்க்கையோட ஒத்து போக மாட்டுக்கா, அது தீமைன்னு அர்த்தம். ஆனால் மதம் என்ன சொல்லி தந்துருச்சு அப்படின்னு சொன்னால், எதையுமே நீ துச்சமாக எடுத்துடக்கூடாது. தேவன் சில விட்டத்தை உனக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காகவும் அவரையே நீ நோக்கி பார்க்கணுங்கிறதுக்காக எப்போவுமே ஒரு குறைய உனக்கு வைத்திருப்பார். அதனால் அந்த குறையை குறித்து நீ மேன்மை பாராட்டணும் அப்படின்னு பவுல் சொன்னதாக எடுத்து சொல்லுவாங்க பாருங்கள். என் பலவீனத்தில் நான் மேன்மை பாராட்டுறேன் அப்படின்னு பவுல் சொன்னதை எடுத்து கொண்டு பேசுவாங்க. பவுல் எந்த கான்டெஸ்ட்டில் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு பலவீனம் வந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் வருது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆமாம், சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, அடுத்த வசனமே சொல்லுது, இந்த பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணப்படும், அந்த சந்தோஷம் எனக்கு இருக்கு அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு பலவீனத்தை குறித்து சந்தோஷம் இல்லை, இந்த பலவீனம் வந்துட்டா அப்போ இந்த இடத்துல அவர் தன்னுடைய பலனை ஊற்ற போறாருன்னு அர்த்தம் அப்படின்னு நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஆனால் மதம் என்ன இதை பிரசங்கம் பண்ணிருச்சுன்னா, பலவீனம் வரும் பொழுது அந்த பலவீனத்தை குறித்து நீ சந்தோஷப்படு, நோயை குறித்து நீ சந்தோஷப்படு, பற்றாக்குறையை நினைச்சு நீ சந்தோஷப்படு, இப்படி இல்லைன்னா நீ தேவனை வெறுத்துடுவிய அப்படின்லாம் சிலதை எடுத்து விட்டுருச்சு பாருங்க. அப்படி தேவன் ஒருபோதும் தீமை கொடுத்து அவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறவர் அல்ல. சிலுவையின் மரணம் செய்யாததை என் குடும்பத்தின் மரணம் எனக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. சிலுவை மரணம் செய்யாததை சில நோய்கள் என் வாழ்க்கையில் செய்ய முடியாது. சிலுவை மரணம் செய்யாததை என் தரித்திரம் எனக்கு கற்றுக் கொடுக்கவே முடியாது பாருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல மரமானது நல்ல கனியை ப்ரொடியூஸ் பண்ணும். தரித்திரம் என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணும்? தரித்திரத்தை தான் ப்ரொடியூஸ் பண்ணுமே தவிர அது தேவ அன்பை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணும்? கனி கெட்டதாயின் மரம் கெட்டதாயின்
கனி கண்டிப்பாக கெட்டதாக தான் இருக்கும். அப்போது தரித்திரம் வந்து என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணும்? தரித்திரத்தை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். பாருங்க, நோய் என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணும்? இன்னொரு நோயை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அது ஒருபோதும் தேவ அன்பை நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளுக்கு காட்டாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர் தீமையை ஒருபோதும் கொடுத்து உங்களை சோதிக்கிறவர் அல்ல. அப்படி எவனாவது சொன்னானா அதை நம்பாத அப்படின்னே வேதம் சொல்லுது. தீமையை கொடுத்து ஒருபோதும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. எல்லாரும் சொல்லுவோமா? எனக்கு ஹோலி ஸ்பிரிட் ரொம்ப அழுத்துறதுனால ஒரு விஷயத்த சொல்கிறேன். இன்றைக்கு நீங்கள் கடந்து போயிட்டு இருக்கிற இந்த சூழலுக்கு தேவன் எந்த விதத்திலேயோ ஒரு காரணம், அல்லது தேவன் ஏன் செய்ய முடியல, தேவன் ஏன் இதிலிருந்து என்னை மீட்கலை, தேவன் ஏன் இதை அனுமதித்தார் அப்படின்னு ஏதாவது ஒரு தீமையை குறித்து இதுக்கும் தேவனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சித்தரிச்சிருந்தீங்க, அல்லது பேசியிருந்தீங்க, அல்லது டிக்ளேர் பண்ணியிருந்தீங்க, அல்லது ஒரு ஜபமாக அதை நீங்கள் வைத்திருந்தீங்கன்னா இப்போ ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு, அதை டெலீட் பண்ணுங்க உங்க வாயினால. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் நடந்த எந்த தீமைக்கும் தேவன் காரணர் அல்ல. என் வாழ்க்கையில் நடந்த எந்த தீமைக்கும் தேவனுக்கும் தொடர்பு அல்ல. ஹல்லேலூயா. இதை டிக்ளேர் பண்ணுங்க. நான் சொல்றேன், இன்றைக்கே உங்களுடைய தீமைகளுக்கு ஒரு முடிவு உண்டாகும். ஆமென். இப்பொழுதே அந்த வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகும். இப்பொழுதே அந்த பலவீனத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவீங்க. இப்பொழுதே உங்களுடைய தரித்திர சூழல் உங்களை விட்டு அகன்று போ. ஏன் ஆண்டவரே எனக்கு செய்யலை, ஏன் ஆண்டவரே எனக்கு நீங்கள் அதை அனுமதிச்சிங்க, ஏன் ஆண்டவரே நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி அதை டெலீட் பண்ணப்படட்டும். ஹல்லேலூயா. உங்கள் வாயினாலேயே அதை டெலீட் பண்ணுங்க. உங்கள் வாயினாலேயே அதை டெலீட் பண்ணுங்க. தேவனே, இந்த காரியத்திற்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு இல்லை, ஆனால் இதில் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாக போது அதற்கும் உங்களுக்கும் 100% தொடர்பு இருக்க போகுது. இந்த காரியம் இப்போ நன்மையாக மாறப்போகுது, அதற்கும் உங்களுக்கும் 100% தொடர்பு இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர் என்று எழுதியிருக்கிறது தவிர தீமையினால் உங்களுக்கு நன்மை தருவார் அப்படின்னு தேவன் ஒருபோதும் சொல்லலை. தீமை தான் நடந்துருச்சு, ஆனால் அதை கூட தேவன் நன்மையாய் மாற்றுவார் என்று தான் எழுதியிருக்கிறத தவிர தேவன் உங்களுக்கு தீமையை தருவார்னு ஒரு இடத்துலையும் வேதத்தில் சொல்லலை. பாருங்க. ஹல்லேலூயா. ஏன் அவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு? ஏன்னா அவர்கிட்ட இருந்து தீமை வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அவர் அந்த மேனுஃபேக்சரிங்கை பண்ணுறதே இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மோரபா ஷந்தாலபா தகமட ரதலபா. இயேசுவேன்னு சொல்லுவோமா? இயேசுவேன்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே, என் வாழ்க்கையில் நடந்த எந்த தீமைக்கும் நீர் காரணர் அல்ல. சம்திங் ஒன்று ஹேப்பன். இது ஒன்றே போதுமானதுக்கும் அதிகம் நான் நினைக்கிறேன். இந்த ஒரு வார்த்தை போதுமானதுக்கும் அதிகமானது நான் நினைக்கிறேன். இது கர்த்தருடைய சத்தம், இது கர்த்தருடைய சத்தம். என் வாழ்க்கையில் நடந்த எந்த நோய்க்கும், எந்த மரணத்திற்கும், எந்த தீமையான காரியத்திற்கும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேவன் காரணர் அல்ல. ஆனால் இன்றைக்கு நடக்கவிருக்கும் எல்லா நன்மையான காரியத்திற்கும் தேவன் மட்டுமே முழு காரணராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னிலிருந்து என் வாழ்க்கையில் துளிர்க்கிற நல்ல காரியங்களுக்கு எல்லாம் தேவன் மட்டுமே காரணமாக இருக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவோமா? தேவன் மட்டுமே காரணர். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். வேதத்தில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலின் தேவன் அப்படின்லாம் வந்துடும். யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலின் தேவன், ரெண்டுமே ஒரே ஆள் தானே, ரெண்டுமே ஒரே ஆள் தானே. அப்புறம் எதுக்கு யாக்கோபின் தேவன் தனியாகவும் இஸ்ரவேலின் தேவன் தனியாகவும் இடங்களில் சொல்லியிருக்கு பாருங்கள். இஸ்ரவேலின் தேவன் சொல்லுனா அதில் பிரச்சனையே இல்லை. ஆனால் யாக்கோபின் தேவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்த உற்று கவனித்து பார்க்கணும். ஏமே இப்போ நான் வாசித்தேன் பார்த்தீங்களா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது சங்கீதம் 46 10 11 இந்த வசனங்களை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் சேலா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை போட்டிருக்கு. சேலா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, ஒரு தடவைக்கு 2 தடவை மறுபடியும் வாசி அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அர்த்தம். எங்கே திரும்ப சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் பைபிள் சொல்லுது. இன்னொரு தடவை சொல்லு அப்படின்னு சொல்லுது. பைபிள் வாசிக்கும் போதே பைபிள் நம்மளுக்கு என்ன பண்ணுது, இன்னொரு தடவை வாசிக்க சொல்லுது. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார், திரும்ப சொல்லு அப்படிங்குது. அப்போ என்ன அர்த்தம்? அது இன்னொரு தடவை நல்ல கவனித்து படிக்கணும். யாக்கோபின் தேவன் ஏன் அந்த இடத்துல சொல்லணும்? ஆபிரகாமின் தேவன் சொல்லலாம், தாவீதின் தேவன் சொல்லலாம், இஸ்ரவேலின் தேவன் சொல்லலாம், ஈசாக்கின் தேவன் சொல்லலாம். எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க ஆண்டவர் தெரிந்து கொண்ட நபர்கள். ஆனால் யாக்கோபின் தேவன் ஏன் சொல்லணும்? யாக்கோபின் தேவன் இந்த இடத்துல ஏன் உயர்த்தணும்?
அப்படின்னாலுமே தேவன் எப்போவோ யாக்கோபை இஸ்ரவேலா மாத்திட்டாரு. இது சங்கீதக்காரன் எழுதுனான், தாவீது எழுதுன பாட்டு. அவனுக்கு தெரியாதா யாக்கோபு என்னைக்கோ இஸ்ரவேலா மாறிட்டான். ஒரு என்கவுண்டரில் தேவன் என்ன பண்ணார், முகமுகமாக அவனை சந்தித்து அவனுக்கு பேரை மாற்றிருக்கிறாரு. இனி உன் பேர் யாக்கோபு என்ன பண்ணாமல் இஸ்ரவேல் எனப்படுவதாக பெயர் சூட்டு விழாவே நடத்தியாச்சு. அது எல்லாருக்கும் தெரியும். அதுலேருந்து ஒரு பெரிய சந்ததியே வந்திருக்கு, நாடே வந்திருக்குது, இஸ்ரவேல் தேசம்னே வந்திருக்குது. அந்த இஸ்ரவேலுக்குள்ள தலைவனாக தான் தாவீது இருக்கிறான். எல்லாம் தெரிஞ்சும் ஏன் யாக்கோபின் தேவன் அப்படின்னு சொல்லி எழுதுறான்? என்னைக்கு அதை யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? சங்கீதம் 20 பாருங்க. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. மறுபடியும் இந்த இடத்துலயும் ஒரு யாக்கோபின் தேவன் வருது. தாவீது சாதாரணமான ஆள் இல்லை பாருங்க, ரொம்ப விவரமான ஆள். எதுக்கு இஸ்ரவேலின் தேவன் போடாம யாக்கோபின் தேவன் போடுறாருன்னா, எப்பெல்லாம் அவர் தவறு செய்கிறாரோ, தாவீது எப்போல்லாம் தப்பு செய்கிறாரோ அப்போல்லாம் அந்த யாக்கோபின் தேவனை தூக்கி பிடிப்பார். எப்போல்லாம் தன்னை நீதிமானாய் உணர்றாரோ அப்போல்லாம் இஸ்ரவேலின் தேவனை தூக்கி பிடிப்பார். யாக்கோபு என்பது பழைய மனிதன், கீழ்ப்படியாவின் மனிதன். யாக்கோபு என்பது இன்னொருத்தனுடைய காலை பிடிச்சு வாழக்கூடிய ஒரு நபர், குற்ற உணர்ச்சியிலே இருக்கிற நபர், ஏமாற்றப்பட்ட ஒரு நபர், ஏமாந்து போகிற நபர், ஏமாற்றுகிற நபர், இப்படி எந்த குவாலிஃபிகேஷனுமே இல்லாத ஒரு நபர் பாருங்க. இவர் தாவீது என்ன சொல்கிறாரு, இஃப் ஐ எம் டிஸ்குவாலிஃபைட்னாலும், நான் தேவ சமூகத்தில் நிற்க தகுதியே இல்லாத ஒரு ஆளாக இருந்தாலும் அங்கே யாக்கோபின் தேவன் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம். இந்த இடத்துல என்னுடைய நீதி ஒன்றுமே இல்லை, என்னுடைய குவாலிஃபிகேஷன் ஒன்றுமே இல்லை. என்னுடைய குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா நான் இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தலாம். ஆனால் நான் இப்போ டிஸ்குவாலிஃபைடாக வந்து நிற்கிறேன். அப்படிங்கிறதுனால தேவன் என்னை விட்டு தூர போறதில்ல. எனக்கு நிச்சயமான ஒரு முடிவை அவர் தருகிறவராக இருக்கிறார். யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம். ஆமென். நான் யாக்கோபா இருந்தாலும் அவர் எனக்கு அடைக்கலமா இருக்கிறார். நான் இஸ்ரவேலா இருந்தாலும் அவர் எனக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருபோதும் அவர் எனக்கு தீமையை கொடுத்து எனக்கு கற்றுக் கொடுக்கிறவர் அல்ல. ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஒன்ற குற்றத்தை பார்க்காத தேவன் அப்படின்னு சொல்லுது. இது யாருக்காக? ஏன் திருப்திக்காக. தாவீது சொல்றான், இது ஏன் திருப்திக்காக தான் நான் சொல்றேன், யாக்கோபின் தேவன் அப்படின்னு. அவர் என்னைய யாக்கோபா இஸ்ரவேலா எப்போ பார்க்கறது இல்லை, அந்த டிஃபரன்சியேஷன்ல பார்க்கறது இல்லை. ஆரம்பத்தில் அவர் என்னை எப்படி பார்த்தாரோ இப்பவும் என்னை அப்படியே தான் பார்த்துட்டு இருக்கிறார். ஏமே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஆரம்பத்தில் என்னை தேவன் எப்படி பார்த்தாரோ என்னை அப்படிதான் இப்பவும் பார்த்துட்டு இருக்கிறார். யோசேப்பை சொப்பனக்காரனாய் பார்த்த தேவன், சொப்பனக்காரனாய் பார்த்த தேவன் முடிவு பர்யந்தம் அவனை சொப்பனக்காரனாவே தான் பார்த்துட்டு இருக்கிறார். இடையில குழியில விழுந்துட்டானே, ஆனாலும் நீ சொப்பனக்காரன். பொம்பளை மேட்டரில் சிக்கி உள்ள போயிட்டியே, ஆனாலும் நீ சொப்பனக்காரன். ஏன் கைதிகளுக்குள்ள கைதியா நீ உட்கார்ந்துட்டு இருக்கியே, ஆனாலும் நீ சொப்பனக்காரன். தேவன் உங்கள் மீது வைத்த பார்வையை ஒருபோதும் மாற்றுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்கள் மீது வைத்த பார்வையை பாருங்க. நிறைய பேர் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், இவங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் என்ன வார்த்தைகளெல்லாம் பேசுனாங்களோ அதுதான் என்னுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்து பேசுவாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, சுற்றி இருக்கிற நபர்கள் என்ன வார்த்தையெல்லாம் சொன்னாங்களோ அந்த வார்த்தைக்கு நான் பாத்திரவான் அப்படின்னு தன்னை எடுத்துக்கிட்டதுனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா அதை அப்படியே வந்து சொல்லுவாங்க. எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னோடனே இவர் இப்படி சொல்லிட்டாரு, அவர் அப்படி சொல்லிட்டாரு, என்னை தகுதியற்றவன் சொல்லிட்டாங்க, என்னை வந்து துப்பு இருக்கான்னு கேட்டுட்டாங்க, வக்கு இருக்கான்னு கேட்டுட்டாங்க, நீ விளங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நீ நாசமாக போயிடுவேன்னு சொல்லிட்டாங்க. யார் சொன்னாங்க? குடும்பத்தில் உள்ளவங்களே சொல்லிட்டாங்க, ரொம்ப நெருக்கமானவங்க சொல்லிட்டாங்க, ரொம்ப பழக்கமானவங்க சொல்லிட்டாங்க, சட்டம் சொல்லிருச்சு, நீதி சொல்லிருச்சு, போலீஸ் சொல்லிருச்சு, கோர்ட்டு சொல்லிருச்சு. இப்படியே இது சுற்றி இருக்கிற ஆட்கள்லாம் வந்து சொன்னதை வந்து சொல்லுவாங்க பாருங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர்கள் சொன்ன எந்த வார்த்தைக்கும் நீங்கள் பாத்திரவான் அல்ல. ஆமென். கம் ஆன், டிக்ளேர் இட் வித் மீ. எந்த மனுஷன் என்னை குறித்து பேசின வார்த்தைக்கும் நான் பாத்திரவான் அல்ல. அப்ப நான் எதற்கு பாத்திரவான்? தேவன் என்னை முதல்ல பார்க்கும்போது ஒரு வார்த்தையை சொன்னார், அதற்கு நான் பாத்திரவானா இருக்கிறேன். ஆமென். பாருங்க, எனக்கு எவ்வளவோ நெகட்டிவான காரியங்கள், சூழல்கள் வந்துருக்குது. கூட இருக்கிறவங்களே நம்மளை துரோகம் பண்ணது மட்டும் இல்லாமல்
தேவையில்லாத நிறைய வார்த்தைகள் இன்றளவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தருடைய உயர்வுக்காக என்னுடைய வாழ்வையே அர்ப்பணித்தேன் பார்த்துக்கோங்க. என்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்தேன். எனக்கு வெளி உலகமே தெரியாத அளவுக்கு வளர்ந்தேன். கடைசியில் தகப்பனாய் நினைத்த ஆட்கள் கூட அப்யூஸ் பண்ணிட்டு ஓடிட்டாங்க. கேவலமான வார்த்தைகளை பற்றி பேசவும், நம்மளை பற்றி எதனா போய் தகவல்களை பரப்பவும் இப்படியெல்லாம் இறங்கினாங்க பாருங்கள். இந்த மாதிரியான நேரங்கள்லாம் எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், டிஜோ தாமஸ் 2019 ஓப்பன் டவுன் மீட்டிங்கில் என்னை பார்த்து சொன்னேன் 2 வார்த்தை பாருங்கள். அதுதான் எப்பொழுதுமே என் மனதில் மேலோங்கி இருக்கும். அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, இயேசு இப்பொழுது உன் பக்கத்தில் இருக்கிறத நான் பார்க்கிறேன், நீ கர்த்தருடையவன் என்பதை அவர் நிரூபிப்பார் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. என் பிள்ளை பேரை சொல்லி, என் மனைவியின் பேரை சொல்லி அவர் சொன்னார் பாருங்க, நீ கர்த்தருடையவன் என்பதை அவர் நிரூபிப்பார். நான் சொல்கிறேன், அந்த வார்த்தை எனக்குள்ளே எப்போ என்னை சுற்றி இருக்கிறவங்க நீ தேரமாட்ட, நீ அவ்வளோதான், நீ முடிஞ்சு போச்சு, இவரே இப்படி பண்ணிடுறாரு உனக்கு விரோதமாக அப்படிலாம் எழும்புறதுக்கான வாய்ப்பே கிடையாது, இவரே அப்படியா அவரே இப்படியான்லாம் சொல்லும் போதெல்லாம் இல்லை. என்னை குறித்து தேவன் ஒரு பார்வை பார்த்துட்டாரு. அவர் சொல்லிட்டாரு, என் பக்கத்தில் அந்த கிரவுண்டில் அவர் நின்னார்னா நான் எங்கே போனாலும் அவர் என் கூட நிற்பார்னு அர்த்தம். ஏமே, நான் பாதாளத்துக்கு போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர், நான் நடு சமுத்திரத்துக்கு போனாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர், நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர், பூமியின் தாழ்விடங்களுக்குள்ள நான் போனாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர். எனக்கு இது ஒண்ணுதான் மண்டபுல ஒழிச்சிட்டே இருக்கும் பாருங்க. எந்த மனுஷனும் பேசின பேச்சுக்கு நான் பாத்திரவான் அல்ல, ஆனால் தேவன் என்னை குறித்து சொன்ன வார்த்தைக்கு மட்டுமே நான் பாத்திரவானா இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஒரு தீர்க்க தரிசன ஒரு விஷயத்தை நீங்க செய்ய போறீங்க. என்னன்னா, ஏதோ ஒரு வார்த்தையை, மனுஷன் பேசின வார்த்தையை, டாக்டர்ஸுடைய ரிப்போர்ட்டை நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் அதுதான் உங்களுடையதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கு அதை அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. அந்த நபரை கூட அப்படியே நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீ சொன்ன எந்த வார்த்தைக்கும் நான் பாத்திரவான் அல்ல, நீ சொன்ன வார்த்தையை நான் டெலீட் பண்ணுறேன். ஹல்லேலூயா. நீ சொன்ன எந்த வார்த்தைக்கும் நான் பாத்திரவான் அல்ல. உங்களுக்கு டாக்டர் சொல்லியிருப்பாங்களா சில வார்த்தைகள், இது இப்படி அப்படின்னு, அது உங்களை காயப்படுத்தியிருக்கணுமே. அந்த பில்டிங் செக்ஷனில் நின்று நீங்கள் அழுதுருப்பீங்களே, அங்கே பைசாவை கொடுக்கும்போது நீங்கள் அழுதுருப்பீங்களா, அந்த காட்சிகள் அப்படியே உங்க கண்ணு முன்னாடி வரட்டும். நான் சொல்றேன், இனி ஒரு நாள் கூட உங்க வாழ்க்கையில அந்த சிச்சுவேஷனை நீங்க திரும்பி பார்க்க மாட்டீங்க. எகிப்தில் உண்டு பண்ணின ஒரு வியாதியும் உன்னில் வர பண்ண அப்படின்னு அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த மனுஷனுடைய பேச்சையும் அப்படியே நீங்க முன்னாடி கொண்டு வாங்க. இந்த நேரத்தில் இப்படியே சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீ பேசின எந்த வார்த்தைக்கும் நான் பாத்திரவான் அல்ல, நீ பேசின எந்த வார்த்தைக்கு நான் பாத்திரவான் அல்ல. ஹல்லேலூயா. மோரபா ஷத்தகம் வடரதலபா. குடும்பம் நடத்தவே லாய்க்கு இல்லைன்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு நான் பாத்திரவான் அல்ல. நீ எல்லாம் தொழில் செய்ய லாய்க்கே இல்லைன்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு நான் பாத்திரவான் அல்ல. நீ தொட்டதெல்லாம் மண்ணான போதுன்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு நான் பாத்திரவான் அல்ல. நீ எல்லாம் லாய்க்கே கிடையாது அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு நான் பாத்திரவான் அல்ல, நான் பாத்திரவான் அல்ல. நீ பிள்ளைய சுமக்கிறதுக்கு முடியாதுன்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு நான் பாத்திரவான் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஒரு சோப்பு கூட நீ வாங்க முடியாது, ஒரு சீப்பு கூட வாங்க முடியாதுன்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு நான் பாத்திரவான் அல்ல, நான் பாத்திரவான் அல்ல, நான் பாத்திரவான் அல்ல. ஏமே, கடன்லேயே முங்கி நீ செத்து போவ, இந்த வார்த்தைக்கு நான் பாத்திரவான் அல்ல. ஊழியம் செய்யறதுக்கு நீ லாய்க்கே கிடையாது, இந்த வார்த்தைக்கு நான் பாத்திரவான் அல்ல. மோரபா ஷந்தாலபா தகமட ரதலபா ஷியந்தாலபா தகமட ரதலபோ மோரபா தக்கம்பட ரதலபா ஷியந்தாலபா தகமட ரதலபோ. Come on, declare it with me. எந்த வார்த்தைக்கு நான் பாத்திரவான் அல்ல. தேவன் என்னை குறித்து சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு நான் பாத்திரவானா இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் இன்றைக்கு என் மேலே டிஜோ தாமஸ் வச்ச அதே விஷயத்தை உங்கள் மேலே நான் டிக்ளேர் பண்ணுறேன். கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறத நான் பார்க்குறேன். இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஹல்லேலூயா. நீங்க அவருடையவர் என்பதை அவரே நிரூபிப்பார், அவரே நிரூபிப்பார், அவரே நிரூபிப்பார். எப்படி பிரதர், எல்லாவித காவலோடையும் என் இருதயத்தை நான் காத்துக்கிட முடியும்? எல்லாவித காவலோடையும் என் இருதயத்தை நான் எப்படி காத்துக்கிட முடியும்? இந்த ஒரு வார்த்தையை வச்சு நீங்கள் காத்துக்கிட முடியும். ஏமே, நீ பேசுனதுக்கு நான் பாத்திரவான் அல்ல என்பது. ஏமே, அதான் சொல்லுங்க, நீ பேசுனதுக்கு நான் பாத்திரவான் அல்ல. இப்போ ஒரு ஷீல்டு உங்கள் இருதயத்துக்குள்ளே வரப்போகுது. இப்போ ஒரு பெரிய கேடயம், அவர் என்னுடைய அடைக்கலம் என்று சொல்றது எப்படி அடைக்கலமாக இருக்கிறார்? என் இருதயத்திற்கு முதலாவது அவர் அடைக்கலமாக இருக்கிறார். என் இருதயத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல ரொம்ப தீவிரமாக அவர் இருக்கிறார். எப்படி? நான் அவருடையவர் என்பதை
அவர் ப்ரூவ் பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு நிரூபணம் உங்களுக்கு உண்டாக போகுது. நீங்கள் அவருடையவர் தான் அப்படிங்கிறத அவரே ப்ரூவ் பண்ணுவார். ஐ பிளஸ் யூ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. நான் ஆரம்பத்திலே நான் சொன்ன இன்றைக்கு சில முடிவுகள் உண்டாக போகுது. சில காரியங்களுக்கு நீங்கள் எண்டு கார்டு போட போகிறீங்க. சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் துவங்க போகுது. சில காரியம் முடிய போகுது, சில காரியம் துவங்க போகுது. எல்லாரும் சொல்லுங்கள், சில காரியம் முடிய போகுது, சில காரியம் துவங்க போகுது. பிரசங்கி இந்த புத்தகம் ஆரம்பத்துலேருந்து பார்த்தா எல்லாம் மாயை 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 அப்படின்னு இருக்கும். வெளிச்சத்தை குறித்து நான் பேசின ஒரு செய்தியில் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். பிரசங்கி புக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு. எல்லாம் சூரியனுக்கு கீழ், எல்லாம் மாயை. நான் சூரியனுக்கு கீழ் இல்லை, நான் எங்கே இருக்கேன்? வானத்திலிருந்து இறங்கினவன். அந்த செய்தியை நீங்கள் கேட்கலன்னா யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் அதை கண்டிப்பாக கேளுங்க. இந்த பிரசங்கி புக்கு முடிய போகிற நேரத்தில் ஒரு முடிவை பற்றி சொல்கிறார். எதை கவனித்து பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு பாருங்கள். புக்கை எழுதி முடிக்கும் பொழுது ஒரு முடிவை பற்றி சொல்கிறாருன்னா அந்த முடிவு ரொம்ப முக்கியமான ஒரு முடிவாக இருக்கும். பரவாயில்லையே, நம்மளுக்கும் டிஆர் மாதிரி ரைமிங்லாம் வருது. முடிவை பற்றி சொல்லும் பொழுது புக்கை முடிக்கும் போது ஒரு முடிவை பற்றி சொல்கிறாருன்னா அந்த முடிவு ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு. 12வது அதிகாரம் 12வது வசனம். என் மகனே, இவைகளினாலே புத்தி அடைவாயாக. அநேகம் புத்தகங்களை உண்டு பண்ணுகிறதற்கு முடிவில்லை. அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. இந்த படிக்கிற பிள்ளையெல்லாம் இந்த வசனத்தை தூக்கி வச்சுட்டு என்ன பண்ணோம்? பெற்றவங்கள்ட்ட வம்பெழுத்துட்டு இருக்கும் பார்த்துருக்கீங்களா? நானும் இதே வார்த்தையெல்லாம் வம்பெழுத்துருக்குறேன் எங்கள் அம்மாட்ட. ரொம்ப படிக்கக்கூடாதுமா, உடலுக்கு இளைப்புன்னு போட்டிருக்கு அப்படின்ட்டு. 13வது வசனம் பாருங்கள். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. கன்க்ளூஷன் என்னங்கிறத பாரு அப்படின்னு வேதம் சொல்லி கொடுக்குது பாருங்கள். இது பிரசங்கி புக்குக்கான கன்க்ளூஷன் மட்டும் இல்லை, மொத்த வேதத்துக்குமே சில கன்க்ளூஷன்ஸ் இருக்குது. அதை தனித்தனியாகவும் பிரித்து பார்க்கலாம், மொத்தமாகவும் பார்க்கலாம். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறது புரியலைன்னா இப்போ கொஞ்சம் பைபிள் ஸ்டடி மாதிரி நான் கொண்டு போயிட்டு ஃபைனலாக நான் முடிக்கும் போது உங்களுக்கு அதை பற்றி ஒரு தெளிவு உண்டாயிரும். தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. சில கன்க்ளூஷன் என்னங்கிறத நீ எப்போவுமே பாரு, சிலருடைய முடிவை நீ கவனித்து பாரு அப்படின்றது. அதாவது எந்த அளவுக்கு சொல்லுது அப்படின்னு சொன்னால், பிரசங்க பண்ணுறவங்களுடைய நற்கிரியையின் முடிவை பாருங்கள் அப்படின்லாம் வேதம் சொல்லுது. சில பிரசங்கம் பண்ணுறான்னா பிரசங்கம் அவன் பண்ணுறதுக்கும் அவன் சொந்த நடக்கை எப்படி இருக்குது, அப்படி அவனுடைய முடிவு என்ன அப்படிங்கிறத பார்த்து அவனை நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு வேதம் சொல்லுது பாருங்கள். சிலருடைய முடிவை வேதம் கவனிக்க சொல்லுது. ஏன்? நான் கடந்த நாட்களில் நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த வேதத்தில் சொல்லியிருக்கிற எல்லா அற்புத அடையாளங்களும், எல்லா சூப்பர் நேச்சுரலான காரியங்களும், எல்லா விஷயங்களும், சில வரலாற்று பதிவுகளாக இருக்கட்டும், சில சரித்திரமாக இருக்கட்டும், சிலருடைய சம்பவங்களாக இருக்கட்டும், ஒவ்வொன்றும் என்னவா இருக்குன்னா தேவன் நம்மளுக்கு கொடுக்குற இன்விடேஷனாக இருக்குது. இந்த வேதமும் தேவனும் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு இன்விடேஷனாக இருக்குது. இன்விடேஷன்னா அதுக்கு மீனிங் என்ன? இதில் நீங்களும் பங்கடையலாம் என்கிற ஒரு அழைப்பை என்ன பண்ணுது இந்த வேதம் நம்மளுக்கு கொடுக்குது. ஒரு சம்பவத்தை எடுத்து நம்ம வாசிக்கிறோம்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு என்ன நடந்திருக்குதோ அது என் வாழ்க்கையில் அப்ளை ஆகும் அப்படின்னு அர்த்தம். அப்போ சிலர் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, சிலருடைய கதையை அறகுறையா பாதி வரைக்கும் இப்படியெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணிடுறது, ஆமாம் பிரதர் எனக்கும் அதே சம்பவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? யோபுவை உதாரணத்துக்கு நிறைய எடுப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் யோபுவை போல எனக்கு ஒரு பாடு அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க பாருங்க. ஆனால் வேதம் சொல்லுது காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. ஃபைனலாக என்னங்கிறத பாரு, அதுதான் உன்னுடைய முழுமையான இன்விடேஷன். அறகுறையாக ஒருத்தனுடைய வாழ்க்கையில் நடந்த இன்டர்வல் வரைக்கும் பார்த்துட்டு என்ன பண்ணாத, நீ அதை ஒரு முடிவு அப்படின்னு சொல்லி எடுக்காத அப்படின்னு சொல்லுது. ஏமே ஹல்லேலூயா. அப்படியா பிரதர் சொல்லுது? ஆமாம் பாருங்க, யாக்கோபு 5ஆம் அதிகாரம், யாக்கோபு 5:11. ஏன்னா இங்கே என்ன இன்விடேஷன் உங்களுக்கு இன்னைக்கு பாப்பப் ஆகுதோ அதுதான் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஏமே ஹல்லேலூயா. இங்கே என்ன இன்விடேஷன் பாப்பப் ஆகுதோ அதுதான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. எல்லாரும் சொல்லுங்க, யோபுவின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக.
முடிவை என்னன்னு கேட்போம் அப்படின்னு யார் சொல்கிறா? பிரசங்கி சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு? யோபுவின் முடிவை பாரு அப்படின்னு சொல்கிறார். எப்போவுமே என்ன பண்ணணுமா? ஒரு மனுஷனுக்கு என்ன முடிவானுச்சு அப்படிங்கிறத பார்க்கணுமா? அவனுடைய லைஃப் எப்படி எண்ட் ஆனிச்சு அப்படிங்கிறத பாரு அப்படின்னு யார் சொல்கிறா? யாக்கோபு என்ன பண்ணுறாரு? எடுத்து சொல்கிறாரு, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். சொல்லுங்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் இன்றைக்கு உங்களுக்கான தீர்க்க தரிசனமான வசனம். கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு சொல்லும் போதே, இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே சில காரியங்களுக்கு முடிவு உண்டாக போகுது. ஆமென். சில காரியங்கள்ல இருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட போறீங்க. சில காரியங்கள் முடிவுக்கு வரப்போகுது. எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தீமையாய் தொடர்ந்து கொண்டிருந்ததோ அதெல்லாம் இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இட்ஸ் எ இன்விடேஷன். இட்ஸ் எ இன்விடேஷன். இந்த வசனம் உங்களுக்கு ஒரு இன்விடேஷனாக இன்றைக்கு உங்கள் கையில் வருது. கலந்து கொள்ள ரெடியாக இருக்கிறீங்களா? இந்த விழாவுக்கு நீங்கள் வந்து சிறப்பிக்கும்படி உங்களை கர்த்தர் அழைக்கிறார். அது என்ன விழா? யோபுவின் முடிவில் என்ன விழா கொண்டாடப்பட்டதோ அதே விழாவிற்கு தேவன் உங்களை இன்வைட் பண்றார். ஹல்லேலூயா. டேக் திஸ் இன்விடேஷன் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென் என்று சொல்லி இந்த இன்விடேஷனை ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஆமென் சொல்லி இதை ரிசீவ் பண்ணிக்கோங்க. இந்த செலிப்ரேஷனுக்குள்ள நீங்கள் வரும்படியாக தேவன் உங்களை இன்வைட் பண்றார். யோபுவின் பின்னிலைமையில் என்ன நடந்ததோ அதுதான் உங்க வாழ்க்கையில சம்பவிக்க போகுது. ஆமென். இது சாம்பிள் ஆஃப் யோபுவினுடைய முடிவு ஒரு சாம்பிளாக கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. இதில் நீங்கள் யோபுவை மட்டும் எடுக்கணும்னு இல்லை, எல்லாரையுமே எடுக்கலாம். யோபுவை மட்டும் இல்லை, எல்லாருமே எடுக்கலாம் பாருங்க. யோபு உடைய முடிவுக்கு முன்பதான் இன்டர்வல் வரைக்கும் நடந்தது, பாதி வரைக்கும் நடந்தது, முக்கால்வாசி வரைக்கும் நடந்த கதையெல்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் என்னுடைய லைஃபுக்கு இன்விடேஷன் அப்படின்னு எடுக்கக்கூடாது. எதை இன்விடேஷனாக எடுக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது? முடிவை தான் இன்விடேஷனாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. கர்த்தருடைய முடிவு, அதுவும் யோபுவின் முடிவல்ல, கர்த்தர் கொடுத்த முடிவு. எல்லாரும் சொல்லுங்க, யோபுவின் முடிவல்ல, கர்த்தர் கொடுத்த முடிவு. இவங்க என்ன இன்விடேஷனாக எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், யோபுவின் ஒய்ஃப் சொல்லிடுச்சு. என்ன சொன்னிச்சு? வாழ்கிறதுக்கே நீ தகுதி இல்லை, வாழ்கிறதுக்கே நீ லாய்க்கு இல்லை, தேவனை தூஷித்து ஜீவனை விடு அப்படின்றது. மெய்யாகவே நீ தீர்க்கதரிசி ஐயா. சிலர்லாம் ஒய்ஃப் ஒரு வார்த்தையை சொல்லிட்டா போதும் பாருங்களேன், தாங்கவே முடியாது. ஆனால் இவன் பாருங்க, யோபு, இவனுடைய இருதயம் எவ்வளோ தூரம் ப்ரொடக்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் பாருங்களேன். யோபு புஸ்தகத்திலே நம்ம எடுப்போம். யோபு 8வது அதிகாரம் எவ்வளோ தூரம் நம்முடைய இருதயத்தை ப்ரொடக்ட் பண்ணுது பாருங்க. யோபு 8, உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணலாமா? ஆமென், ஆமென். உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும். என்ன மாதிரியான வார்த்தையை கொண்டு கவர் பண்ணி வச்சிருக்கிறான் பாருங்களேன். அதனால தான் ஒய்ஃபு சொல்லுது, தேவனை தூஷித்து ஜீவனை விடு அப்படின்னு சொன்னாலும் சொல்கிறான், முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். என்ன மாதிரியான யாக்கோபின் தேவனை எங்கே கொண்டு வந்து நிறுத்துறான் பாருங்க. முடிவு சம்பூர்ணம், முடிவு சம்பூர்ணம். எல்லாம் சொல்லுங்க, முடிவு சம்பூர்ணம். சில காரியங்களுக்கு இன்றைக்கு உங்களுக்கு முடிவு உண்டாக போகுது. அகைன் அண்ட் அகைன் ஐ டிக்ளேர் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். சில காரியங்களுக்கு முடிவு உண்டாக போகுது, சில காரியங்களுக்கு முடிவு உண்டாக போகுது. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. யோபுவின் முடிவை கண்டிருக்கிறீர்களே, முடிவை கண்டிருக்கிறீர்களே. இந்த முடிவை நான் கிளைமேக்ஸில் உங்கள் வாழ்க்கையில் நான் டிக்ளேர் பண்ண போகிறேன் ப்ரொஃபட்டிக்கலாக. இன்னும் சிலருடைய முடிவை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இங்கே கொண்டு வர போகிறோம். ஏமே, இப்போ மோசையினுடைய 90வது சங்கீதத்தை எடுத்து என்ன பண்ணுறாங்க, பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம் அப்படின்னு. அப்போ அங்கே என்ன பண்ணணும், அங்கே மோசையின் முடிவையும் நீங்கள் கவனித்து பார்க்கணும் பாருங்கள். மோசையினுடைய உங்களுக்கு பிரசங்கித்தவர்களுடைய பிரசங்கம் அல்ல, உங்கள் பிரசங்கித்தவர்களுடைய நடக்கை எப்படி இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அதை தான் நீங்கள் விசுவாசமாக பின்பற்றணும் அப்படின்னு வேதம் சொல்லி தருது. ஏமே, ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு வசனமும் நான் எடுத்துறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்பதாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மோசையினுடைய முடிவை பார்த்துட்டு வந்துடுவோம். ரெடியாக இருக்கிறீங்களா? மோசையின் முடிவு இன்றைக்கு உங்களுடைய முடிவாக இருக்க போகுது. மோசையின் முடிவா, அதில் என்ன பிரதர் அப்படியே பெரிய விசேஷம் அப்படின்னா, முடிவை பார்க்கும்போது தான் தெரியும். உபாகமத்தின் புத்தகம் 34வது அதிகாரம் 7வது வசனம். மோசே மரிக்கிற போது
120 வயதாக இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் சரீரம் எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறேன் 120 வயசு வரைக்கும் நீங்கள் வாழ போகிறீங்க. அப்போ பலவீனத்தோடையே நான் 120 வயசு வாழ போகிறேன்னா, பலவீனமாக இருந்தால் கண்டிப்பாக 120 வயசு வரைக்கும் வாழ முடியாது. அப்போ 120 வயசு வரைக்கும் வாழணும் அப்படிங்கிறது தான் என்னை குறித்து தேவனுடைய பார்வையாக இருக்கும் பொழுது கண்ணுக்கு முன்னாடி இருந்த டாக்டர்ஸ் ரிப்போர்ட் எல்லாம் பொய்யா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு பைபிளில் எழுதி சொல்லிதேன். யோபுவின் முடிவை மட்டுமல்ல, மோசேயின் முடிவை நீங்கள் கவனித்து பாருங்கள். மோசேக்கு கர்த்தர் கொடுத்த முடிவை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவன் 120 வயது வரைக்கும் உயிரோடு இருந்தான். அவன் பிரசங்கம் பண்ணது என்னது 80 வயது 70 வயது. அதுவும் தெளிவாக தான் சொல்லியிருக்கிறான். கர்த்தரை விட்டு தூரம் போனால் கர்த்தருடைய வெளிச்சத்தில் இல்லாமல் இந்த சூரிய சந்திரனுடைய வெளிச்சத்தில் வாழ்கிறவனுக்கு தான் என்ன மாதிரி வாழ்க்கையா 70 வயது 80 வயது இதெல்லாம். ஆனால் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம், அவரை அடைக்கலமாய் கொண்ட ஜனத்திற்கு சூரியனும் சந்திரனும் அவனை சேதப்படுத்தாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறான். பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் அவனை சேதப்படுத்ததில்லைன்னு சொல்லி வச்சிருக்கிறான். அவன் முடிவு என்ன அப்படிங்கிறத கவனித்து பார்த்தா 120 வயது வரைக்கும் அவன் வாழ்ந்துருக்கிறான். எப்படி வாழ்ந்தான்? 120 வயசு வரைக்கும் அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாகாமையெல்லாம் நம்ம பேசுகிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஐ பிலீவ் இன் இம்மார்டாலிட்டி பிரதர், ஐ பிலீவ் இன் இம்மார்டாலிட்டி. நான் வந்து சாகாமையை நான் விரும்புகிறேன், சாகாமையை நான் பேசுகிறேன் அப்படின்னாரு. கல்யாணம் ஆகி ஒரு 3-4 வருஷம் கழித்து வந்து பேசுகிறாரு. என்ன பிரதர் இப்போ எப்படி இம்மார்டாலிட்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இம்மார்டாலிட்டியாக இருந்தாலும் அவ்வளோ தூரம் வாழணுமான்னு நான் யோசிக்கேன் அப்படிங்கிறேன். சொன்னேன், முடிவை மாற்றாதீங்க, முடிவை மாற்றாதீங்க. ஆமாம், காரியத்தின் கடைத்தொகையை கவனித்து பாருங்கள். இன்றைக்கி நடக்கிறத வச்சு நீங்கள் ஒரு முடிவுக்கு வராதிங்க. இதே மாதிரியே சாகாமல் வரைக்கும் போகணும்னா ரொம்ப கஷ்டம் பிரதர். இல்லை பிரதர், மோசையின் முடிவெல்லாம் நம்ம கவனித்து பார்க்கணும். கண் இருடடையிலன்னு சொல்லியிருக்குது. அப்போது நல்ல ஒரு முடிவோடு தான் நம்ம வாழ போகிறோம். ஸோ இன்றைக்கு நடக்கிறத வச்சு டபக்குன்னு வந்து தியாலஜியை மாற்றாதீங்க, டக்குன்னு வந்து சத்தியத்தை நீங்கள் மாற்றாதீங்க. இல்லை பிரதர், சத்தியத்தை மாற்றலை, சாகாமையே நான் வந்து இருக்குன்னு நம்புகிறேன், ஆனால் அது எனக்கு வேண்டாம்னு நம்புகிறேன் அப்படிங்கிற. குடும்ப சூழல் என்ன பண்ணுதுன்னா, சமயத்தில் குடும்ப சூழல் இல்லை, சில சூழல்கள் என்ன பண்ணுதுன்னா சத்தியத்தையே வேண்டாமோ அப்படின்லாம் யோசிக்க வச்சிருந்து பாருங்க. இல்லை, அதெல்லாம் பார்த்து சொல்லுங்கள். இம்மார்டாலிட்டிக்குள்ள குடும்ப சமாதானம் இருக்குது. ஆமென். சாகாமைக்குள்ள குடும்ப சமாதானம் இருக்குது, சாகாமைக்குள்ள செழிப்பு இருக்குது, சாகாமைக்குள்ள புதிய வெளிச்சங்கள் இருக்குது, புதிய டோர்ஸ் ஓப்பன் ஆகிறது இருக்குது, சாகாமைக்குள்ள அற்புத அடையாளங்கள் இருக்குது பாருங்க. அந்த நம்பிக்கையை நீங்கள் மாற்ற வேண்டாம். அப்போ இங்கே என்ன சொல்லுது? மோசே மரிக்கிற பொழுது 120 வயதாக இருந்தான். அப்படியே தலையில் கை வச்சு சொல்லுங்கள், 120 வயது பலனுள்ள வயதாகவும் கண் இருளடையாமலும் நான் வாழ போகிறேன். அப்போ இதுக்கப்புறம் பிரதர், அப்பவும் இதே வசனத்தை எடுத்து 120வது பர்த்டேல மறுபடியும் தலையில் கை வச்சு இன்னும் 120 வருஷம் நான் வாழ போகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், அது வரைக்கும் வாழ்ந்துட்டேன்னு சொல்லணும். புது பலனோடையும் புது கழுகுகளை போல செட்டைகளை அடித்துட்டு மறுபடியும் தலையில் கை வச்சு நம்ம சொல்ல போகிறோம். ஆமென். எத்தனை பேர் விரும்புகிறீங்க இதை? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டுன்னு இதை நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். இன்றைக்கிலிருந்து ஒரு சின்ன பேராசிட்டமாலுக்கு கூட உங்களுடைய காசு ஹாஸ்பிட்டலுக்கோ மெடிக்கல் மாஃபியாக்கோ அது போகாது. உங்கள் சுகர் டேப்லெட்டுக்கு, உங்கள் ப்ரெஷர் டேப்லெட்டுக்கு உங்களுடைய காசு விரயமாக போகாது. அப்படின்னா அந்த காசு எங்கே போகும் பிரதர்? அதெல்லாம் என் அக்கௌண்ட்டுக்கு வரட்டும், இயேசுவின் நாமத்தினால. அதெல்லாம் நீங்கள் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அதெல்லாம் எங்கே போவோம்? நீங்கள் நன்றாய் புசிக்கவும் நன்றாய் கொழுக்கவும், உங்கள் பிள்ளைகளுக்கு விரும்பினதை வாங்கி கொடுக்கறதுக்கும், புதிய வீடுகளை கட்டுறதுக்கும், புதிய வாகனங்களை வாங்குறதுக்கும் அது செலவழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. எத்தனை நாள்லாம் பிதிக்கி ஆஃபரிங்கும் நீங்கள் கொடுத்துட்ருப்பீங்க. அதெல்லாம் யோசிக்கணும் பாருங்கள். ஏன் காசு மெடிக்கலுக்கு கொண்டு போக வேண்டாம் நான் சொல்லலை. நீங்கள் மெடிக்கல் போகும்போது சொல்லுங்கள், இன்னையோட இது முடிவுக்கு வருது, இன்னையோட இது முடிவுக்கு வருது. மோசேனுடைய கண் இருள் அடையலை. நான் எதுக்கு போட்டு ஸ்டைலுக்கு கூலிங் கிளாஸ் நான் வாங்கி போடணும்? நான் ஐப்பவருக்காக என் காசை செலவழிக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? நீங்கள் நம்பலானும் நம்பாட்டிலும் இந்த ஊழியத்தோட கனெக்ட் ஆகிட்டீங்களா? இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை இருக்க போகுது. உங்கள் கண் இருள் அடையாது இயேசுவின் நாமத்தினால.
ஹல்லேலூயா. உங்க சரீரம் பலவீனத்தில் இருக்காது இயேசுவின் நாமத்தினால. ஏன்னா என் பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, என் ப்ராஃபட் சொல்லியிருக்கிறாரு. மோசேயின் முடிவை கவனித்து பாருங்க. யாக்கோபு சொல்லியிருக்கிறாரு, யோபுவின் முடிவை, கர்த்தர் கொடுத்த முடிவை கவனிச்சு பாருங்கன்னு. இன்னைக்கு நான் உங்களுக்கு புதுசா ஒன்று சொல்லித்தரேன். மோசேயின் முடிவையும் நீங்க கவனித்து பாருங்க. அவன் வாழ்க்கையில் நடந்த ட்ராஜடி, அவன் வாழ்க்கையில் நடந்த இன்னல்கள், அவனை ஜனங்கள் எதிர்த்தது, அதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் இருக்குது, இப்போ இருக்குது, அதை என்ன கவனிக்க வேண்டியிருக்குது. ஆனால் முடிவு என்ன சொல்லுது? அவன் பாருங்க, 120 வயசுலையும் கம்பா இருந்திருக்கிறான். ஆளு செம்பா இருந்திருக்கிறான், கம்பா இருந்திருக்கிறான். கண் இருளடையலையாம் பாருங்க, கண் இருளடையலை, மூஞ்சில சுருக்கமே இல்லை. பேவுல அவ்வளோ பிரைட்னஸாக இருந்திருக்கு, அவ்வளோ பிரைட்னஸாக இருக்குது, அவ்வளோ பிரைட்னஸ். தாத்தா எவ்வளோத்துக்கு 120 வயது தாத்தா, தாத்தா தான், ஆனால் தாதா ரேஞ்சுக்கு வாழ்ந்துருக்கிறார். தாத்தா தான், ஆனால் தாதா ரேஞ்சுக்கு இருந்திருக்கிறாரு பாருங்க. கண் இருளடையும் இல்லை. என்ன வார்த்தை எது பாருங்க. சும்மா வேதம் டிக்ளேர் பண்ணல பாருங்க, சும்மா ஒரு இது இட்ஸ் an இன்விடேஷன். இது ஒரு இன்விடேஷன், இது ஒரு அழைப்பு. தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அழைப்பு. ரிசீவ் இட். ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணிக்கோங்க, கைகளை தட்டி ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஆமாம், வீணா மெடிக்கலுக்கு என் காசு போகாதுன்னு சொல்லி ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஹாஸ்பிட்டலுக்கு என் காசு விரயமாக போகாது. எத்தனை ஸ்கேனுன்ட்டு எவ்வளவு ஸ்கேம் தெரியுமா? அது எவ்வளோ பெரிய ஸ்கேம் தெரியுமா? எவ்வளோ பெரிய மெடிக்கல் மாஃபியாவில் மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கோம் தெரியுமா? எங்கே பார்த்தாலும் சுகர், எங்கே பார்த்தாலும் ப்ரெஷர், எங்கே பார்த்தாலும் சம்மந்தமே இல்லாத வியாதி, எங்கே பார்த்தாலும் கர்ப்பத்தில் பிரச்சனை, எங்கே பார்த்தாலும். இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அப்படி ஒன்றும் இல்லை பாருங்க. இலவசமாக கொடுத்த வெள்ளரி பூண்டு, இலவசமாக கிடைச்ச மீன், இலவசமாக கிடைச்சது. போகிற போக்கில் ரேஷன் கடையிலேருந்து அள்ளி தூக்கி போட்டது, பொறிக்கி தின்னதை வச்சு அவ்வளவு பலனுள்ள ஸ்திரீகளாக இருந்திருக்கிறாங்க. அவ்வளவு பலனுள்ள ஸ்திரீகளாக இருந்திருக்கிறாங்க பாருங்க. இன்றைக்கி நம்ம என்னெல்லாமோ புரோட்டீனுக்கு செலவழிக்கிறோம், அதுக்கு செலவழிக்கிறோம், யூடியூப்பை பார்த்துட்டு புரோட்டா சாப்பிடாமல் இருக்கிறோம், வாயை கெட்டுதோம், வயிற்றை கெட்டுதோம், ஆனாலும் பில்லையும் கெட்டுதோம். தேவன் உங்களுக்கு சொல்கிறார், இட்ஸ் எ இன்விடேஷன். ஏமேன். ஆமாம், மெடிக்கலுக்கு போங்க. இன்றைக்கி உடனே வந்து தூக்கி எரிஞ்சு வரைக்கி கொண்டாடணுங்கிற அவசியம் இல்லை பாருங்கள். போயிட்டு என்ன பண்ணுங்கள், அதை சொல்லுங்கள். நான் நிறைய தடவை ஏடிஎம் முன்னாடி நின்று நீங்கள் சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் மெடிக்கலுக்கு போகும்போதும் டாக்டருக்கு ஃபீஸை கொடுக்கும்போதும் நீங்கள் சொல்லுங்கள், இது முடிவு, இன்னையோடு இதுக்கு ஒரு முடிவு உண்டாக போகுது. மோசே எனக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதுதான் அந்த இன்விடேஷனை நான் அக்செப்ட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு அங்கே அந்த செலிப்ரேஷன் ரொம்ப முக்கியம். நான் ரொம்ப நாள் இங்கே வரமாட்டேன், நான் திரும்ப இங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுங்க. நான்லாம் வாடகை கொடுத்துட்ருக்கேன் பாருங்க, வீட்டு வாடகை. ஒவ்வொரு முறையும் வாடகை அனுப்பும்போது நான் சொல்லி கொடுக்குறது, இதுதான் ஆண்டவரே நான் கடைசியாக கொடுக்குற வாடகை, இதுதான் நான் கடைசியாக கொடுக்குற வாடகை. நான் என் சொந்த வீட்டில் தான் நான் குடியிருப்பேன். சொந்த வீடு இருக்குது, ஆனாலும் விசாலமாக இல்லை பாருங்கள். இன்றைக்கு நான் இதை விசுவாசிக்கிறேன், இதை விசுவாசித்து தான் நான் கொடுக்குறேன். ஒவ்வொரு மாதம் வாடகை கொடுக்கும் பொழுதும், இது இந்த மந்த் நான் கடைசியாக வாடகை கொடுக்குறேன், இனி என் சொந்த வீட்டில் நான் குடியிருப்பேன் சொல்லி தான் டிக்ளேர் பண்ணி கொடுக்குறேன் பாருங்க. ஏமே பேராசிட்டமால் வாங்கும் போதும், பிள்ளைகளுக்கு சிறப்பு வாங்கும் போதும் சொல்லி கொடுங்க, இனி வாங்க மாட்டேன் டேடி, இதை வாங்க மாட்டேன். அருமையான சாம்பாஸ்டர் வந்து பாவத்திலிருந்து விடுதலையாகிறது குறித்து பேசும்பொழுது இப்படி சொல்கிறாரு, நீ சிகரெட் அடிக்கும் போதே சொல்லு அப்படிங்கிறார். சிகரெட் அடிக்கும் போதே சொல்லு, நான் இனி இதை தொடமாட்டேன், இதை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் நீ உன்னை அறியாமலே அதை விட்டுருவேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. நோயும் அதே தான் பாருங்க, நோயும் அதே தான், பலவீனமும் அதே தான், கடனும் அதான். வட்டி கட்டும் போதே சொல்லி கட்டுங்க, இல்லை ஆண்டவரே இந்த காசு இப்படி விரயமா வட்டிக்கு போகக்கூடாது, இது தேவ ராஜ்யத்திற்கு என்று பயன்படணும், நான் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் என்று சொல்லியிருக்கிறது, அதற்காக தான் இது பயன்படணும். இந்த காசு ஒவ்வொரு 10 ரூபாயும் ஒவ்வொரு 5 ரூபாயும் நீங்கள் எடுக்கும்போது இதை சொல்லுங்கள், தரித்திரருக்கு சோறு போடுறதுக்காக கொடுக்கப்பட வேண்டிய காசு டாடி, இது ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், இதுக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும். மோசேயின் முடிவு என்னுடைய முடிவாக இருக்கட்டும். 120 வயது வரைக்கும் கண்ணும் நல்லா இருந்துச்சு, சரீரமும் நல்லா இருந்துச்சு, அவன் பலன் குன்றவில்லை என்று எழுதியிருக்கிறது. இட்ஸ் எ இன்விடேஷன். கம் அண்ட் ரிசீவ் இட். இந்த இன்விடேஷனை வாங்கிக்கோங்க, இந்த இன்விடேஷனை வாங்கிக்கோங்க, இன்விடேஷனை வாங்கிக்கோங்க. ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணிக்கோங்க, ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணிக்கோங்க. மோசேயினுடைய முடிவு என்னுடைய முடிவாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னொருத்தருடைய முடிவு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. ஆதியாகமம் 37வது அதிகாரத்து வாங்க. எல்லாம் நம்ம வாஸ்த சம்பவம் தான், ஆனால் இந்த ஆங்கிளில் பார்த்துருக்க மாட்டோம். அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு பைபிள் எடுத்து நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களை நீங்கள் எம்டி ஆக்கிட்டு போய் நீங்கள் வாசிங்க. எஸ்தர் புத்தகத்தையே நீங்கள் திரும்ப திரும்ப வாசிக்கிறதா இருந்தாலும்,
நான் சொல்கிறேன், ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து எஸ்தர் புத்தகத்தை மட்டுமே நீங்கள் தியானிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, எஸ்தர்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் ரூத்தாக இருக்கலாம், தாவீதாக இருக்கலாம், 2 ராஜாக்களோ 2 ராஜாக்களோ எதை நீங்கள் திரும்ப திரும்ப வாசிக்கணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அந்த புக்கை எடுத்துகிட்டு ஒவ்வொரு நாளும் எம்டி ஆகிட்டு, இந்த கதையை இன்றைக்கி தான் புதுசாக படிக்க போகிறேன், தேவ ஆவியானவரே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு உட்காந்து படிங்க. ஒவ்வொரு புக்கில் இருந்தும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஏமே ஒரு சத்தம் எழும்பும் பாருங்கள், அதிலேருந்து உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற ஒரு குரல் அதிலேருந்து வெளியில் வரும், அதிலேருந்து ஒரு இன்விடேஷன் வெளியில் வரும் பாருங்கள். அதுதான் அன்றைய நாள் உங்கள் செலிப்ரேஷனுக்கான இன்விடேஷனாக இருக்கும். ஏமே இன்றைக்கு நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குற இன்விடேஷன் மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், யோசேப்பை பற்றி படிக்க போகிறீங்களா, அவனை பற்றி ஒன்றுமே தெரியாது, ஹூஸ் தட் ஜோசப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பைபிளோடு உட்காருங்க. ஒவ்வொரு சம்பவத்திலேருந்தும் ஒவ்வொரு மாதிரி தோணும். ஹல்லேலூயா. அதுதான் உங்களுடைய இன்விடேஷனாக இருக்கும், அதுதான் கர்த்தருடைய சத்தமாக இருக்கும் பாருங்கள், அதுதான் உங்களுக்கான ப்ராஃபஸியாக இருக்கும். நல்ல அனைட்டிங்கோட, நல்ல அந்நிய பாஷையோட வியாக்கியானத்தை நீங்கள் சொல்லும் பொழுது அதுதான் ப்ராஃபஸி. அந்த நேரத்தில் உங்களுக்கு எழும்புகிற ஒரு வார்த்தை தான் தீர்க்க தரிசனம். சில ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன், பார்த்து செய்யுங்க. ஆதியாகமம் 37 பாருங்கள், 3-4. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரன் எல்லாரிலும் அவனை அதிகமாக நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாக நேசிக்கிறதை அவன் சகோதரர்கள் கண்ட பொழுது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை வைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்கள் நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள் அப்படின்னு வாயை வச்சுட்டு சும்மா இருக்கிறதுக்கு இல்லாமல் அருமையான ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்குது, பல வர்ண அங்கி கிடச்சிருக்குது, ட்ரெண்டியான ட்ரெஸ்ஸு அவனுக்கு மட்டும் தான் போட்டு விட்ருக்காரு அவர் அப்பு. மற்ற பசங்களுக்கெல்லாம் சாயம் போன சட்டையை போட்டு, ஏன்னா அவனெல்லாம் என்ன நினச்சாருன்னு தெரில, ஆனால் இவனை மட்டும் அதிகமாக நேசித்ததுனால என்ன பண்ணியிருக்குது, இவருக்கு மட்டும் நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல வாழ்க்கை, அழகாக அப்படியே இருந்திருக்கலாம். ஆரம்பம் சூப்பராக இருக்குது, ஆரம்பம் அற்பமானாலும் கூட பரவாயில்ல, ஆரம்பமும் சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன ஆகுது, இடைப்பட்ட நாட்கள் முழுக்க டேமேஜ் ஆகிட்டே இருக்குது பாருங்க. ஆனால் நான் முதலே சொன்னேன், ஆரம்பத்திலே சொன்னேன், யோசேப்பை தேவன் சொப்பனக்காரனாய் பார்க்கிறார். யோசேப்பை ட்ரீமராக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஞானதிஷ்டிகாரனாகவும் சொப்பனக்காரனாகவும் ஒரு தீர்க்கதரிசியாகவும் ஆண்டவர் என்ன பண்ணார், ஆரம்பத்திலேயே பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அவனுக்குன்னு ஒரு தீர்க்க தரிசனம், அவனுக்கு தலைக்கு மேலே ஒரு இன்விடேஷன் எப்பொழுதோ கொடுக்கப்பட்டாயிடுச்சு. அது என்ன இன்விடேஷன்? அந்த இன்விடேஷன் அவன் சொல்கிறான் பாருங்க, நான் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டுகளை சுற்றி வணங்கி நின்றது என்றார். சொன்ன உடனே விளங்கிருச்சு, சொன்ன உடனே சகோதரர்களுக்கு புரிஞ்சிருச்சு. என்ன சொல்ல வர, நாங்கள்லாம் உனக்கு தலையை குனிஞ்சு நின்றுருப்போம், நீ பெரிய அதிகாரியாக இருப்பியா அப்படிங்கிறது தான் புரிஞ்சிருச்சு சகோதரர்களுக்கு. இன்னும் அதிகமாக என்ன பண்ணிட்டாங்க, அதனால் பகைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை அதிகமாக பகைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்க போகுதுன்னு அர்த்தம். உங்களை அதிகமாக பகைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களுக்கு விரோதமாக அதிக பேர் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இட்ஸ் அன் இன்விடேஷன், இட்ஸ் அன் இன்விடேஷன். யோசேப்பின் வாழ்க்கை உங்களுக்கு இன்விடேஷனாக வருதுன்னு அர்த்தம். அதிகமாக குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகிறீங்கன்னா யோசேப்பின் இன்விடேஷன் உங்களுக்கு வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ரிசீவ் பண்ணிக்கோங்க இயேசுவின் நாமத்தினால, ரிசீவ் பண்ணிக்கோங்க இயேசுவின் நாமத்தினால். அதிகமான பொறாமைகள் உங்களை பார்த்து எழும்ப ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொன்னால், நீங்கள் பேசின உடனே வாயை ஷட்ட பப்ளிக்கில் உங்கள் வாயை மூடுறாங்கன்னா, உங்களுக்கு பேச அனுமதி மறுத்தார்கள் என்றால் யோசேப்பின் இன்விடேஷன் உங்களுக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். இட்ஸ் a prophecy for someone. Receive it in the name of Jesus. Receive it, receive it, receive it. இன்விடேஷன் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? சரி, வாய் அடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? யோசேப்பின் இன்விடேஷன் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிச்சிட்டுன்னு அர்த்தம். அப்போ யோசேப்பின் முடிவையும் என்ன பண்ண வேண்டியிருக்குது, கவனித்து பார்க்க வேண்டியிருக்குது. ஹல்லேலூயா. ரெடியாக இருக்கீங்களா யோசேப்புடைய இன்விடேஷனை ரிசீவ் பண்ணுறதுக்கு? ஆண்டவரே, பல நாடுகளுக்கு போய் இந்த பிரசங்கத்தை நான் பண்ண போகிறேன். ஏமே இது எனக்கு வந்த இன்விடேஷன், உங்களுக்கு வேணுமா சேம் இன்விடேஷன்? ஆண்டவரே, விரும்புகிறவங்களுக்கு மட்டும் அதை கொடுங்க டாடி. ஏமே பல நாடுகளுக்கு போகணுன்னு விரும்புகிறவங்களுக்கு மட்டும் இந்த இன்விடேஷன் போகட்டும். பாஸ்போர்ட் விசாலாம் கிளியர் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆச்சரியமான அனுகூலங்கள் உங்களுக்கு உண்டாகும். ஆதியாகமம் 41
நிறைய பேர் சொந்தக்காரங்களுடைய பத்திரிக்கையில் கொடுக்கும் பொழுது உங்கள் பேர் போட்டிருக்கான்னு பார்க்குற பழக்கம் இருக்குதா? திருநெல்வேலி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா பத்திரிக்கைக்கு பின்னாடி முழுக்க பேராக தான் இருக்கும். அவ்வளோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குதா? இப்போ நிறைய டீசெண்டாக வந்ததுனால இங்கிலீஷில் பத்திரிக்கை அடித்து என்ன பண்ணிடுறாங்க, இன்னாருக்கு பிறந்த இவங்க, இன்னாருக்கு பிறந்த இவங்க, நீங்கள் வந்து அதனால் கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு 2 வரியில் முடிச்சிடுறாங்க. முன்னாடி பார்த்துருக்கீங்களா பத்திரிகைகள்லாம்? என் கல்யாண பத்திரிகைகளெல்லாம் கூட அந்த பெயர் இருந்தது. தாய் மாமா பேர், சித்தப்பா பெரியப்பா பேர், அத்தான்மார்கள் பேர். ஸோ அந்த இன்விடேஷனில் பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா சொந்தக்காரங்க பேரும் போட்டிருப்பாங்க பாருங்கள். அதை தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ உங்களுக்கான இன்விடேஷன் இது. இதில் உங்கள் பேர் இருக்குது, இதில் உங்கள் பேர் இருக்குது. எல்லோரும் சொல்லுங்கள், இதில் என் பேர் இருக்குது. இதில் என் பேர் இருக்குது. மோரபா ஷச்சாக்காம் படரதலபா. எங்கெல்லாம் நீன்னு வருதோ அதிலலாம் உங்கள் பேர் இருக்கு. இமே 40வது, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு அதிகாரி இல்லை, நீங்கள் அரண்மனைக்கு சொந்தக்காரர்களாக இருக்க போகிறீங்க. ஜஸ்ட் ரிசீவ் இட். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள். பாருங்க, வாயை அடைச்சி பொத்தி குழிக்குள்ள தூக்கி போடப்பட்ட ஆரம்பம். ஆனால் முடிவை நீங்கள் கவனித்து பாருங்கள். முடிவு தான் உங்களுடைய இன்விடேஷனாக இருக்குது. இப்போ முடிவு என்ன சொல்லுது? உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் மாத்திரம் முன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். இது யாரு? இது நம்முடைய ராஜாதி ராஜா. அவர் சிங்காசனத்தில் மட்டும் நம்மளை விட கொஞ்சம் உயர்த்தா இருக்கிறாரு. மற்ற எல்லாத்துலேயும் அவரே நம்மளுக்கு ஈக்குவலாக நம்மளை ட்ரீட் பண்ணி நடத்துகிறாரு பாருங்க. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு முன்னே அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து, மோரபா ஷச்சாக்காம் படரதலபா மல்படரபா ஷியா, இதெல்லாம் ஹானர் பாருங்க, இதெல்லாம் ஹானர். முடிவில் டிஸ்வானர், சொந்த சகோதரர்களால் டிஸ்வானர் பண்ணப்பட்டவர்களுடைய முடிவு உங்களுக்கு இன்விடேஷனாக இன்றைக்கு வந்துட்டு இருக்குது. சகோதரர்கள் கனவீனப்படுத்தினாலும் தேசமே கனப்படுத்தும், தேச தலைவர்களே கனப்படுத்துகிறாங்க, பொன் சரப்பணிகளை போடுறாங்க. நீ உறிஞ்சது பலவர்ண வங்கியா அங்கேயா இருக்கலாம் பாருங்க, பலவர்ண லுங்கியோ அங்கேயோ உன்னை உறிஞ்சிட்டு விட்டுருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இளநீல வஸ்திரம் அப்படிங்கிறது ராஜாக்கள் மட்டுமே உடுத்தக்கூடிய உடுப்புகள். இளநீல வஸ்திரம், நம்மலாம் ஒயிட் காலர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பாரு. அழுக்கு படாது 9 to 5 ஜாபு, அழுக்கு படாது ஒயிட் காலர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. காலர் மட்டும் ஒயிட்டாக வச்சுட்டுலாம் முன்னாடி உண்டு, ஒரு ட்ரெண்டு உண்டு. ஏன்னா நாங்கள் வந்து பேங்க் அதிகாரிகள், நாங்கள் 9 to 5 ஜாபு, எங்கள் கழுத்தில் அழுக்குப்படாது, நாங்கள் மார்க்கெட்டிங் பீப்புள் இல்லைங்க அப்படின்னு கெத்தாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. மேனேஜர் லெவலில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க பாருங்கள். இது என்னென்னா, ஒட்டுமொத்த ட்ரெஸ்ஸுமே இளநீளம், லைட் கலர் ட்ரெஸ்ஸை உடுத்துறாங்க பாருங்கள். அதாவது ரெட்டு உடுத்துதல் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஹார்டான ட்ரெஸ்ஸை போடுறது அப்படிங்கிறது. இது லைட் ட்ரெஸ்ஸு, போட்டிருக்கதே தெரியாது அப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸு, போட்டிருக்கதே தெரியாத அளவுக்கு ட்ரெஸ்ஸு பாருங்கள். அந்த மாதிரியான ஹை குவாலிட்டி ட்ரெஸ்ஸு உன்னுடையதாகும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், முடிவை சொல்கிறான் பாருங்க. முடிவை சொல்கிறான். இட்ஸ் இன்விடேஷன், ரிசீவ் இட். ஐயோ, எனக்கு இது முடிக்கவே முடியாது போலையே, கைகாலெலாம் ஒரு மாதிரி பண்ணுது. முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணிகளை அவன் கழுத்தில் தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், நான் பார்வோன், ஆனாலும் உன் எகிப்து தேசத்தில் உள்ள ஒருவனின் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது. உன் பெர்மிஷன் இல்லாமல் கையை காலை கட்டி குழிக்குள்ளே இறக்கிட்டாங்க. இப்போ முடிவு என்ன ஆகுது? உன் பெர்மிஷன் இல்லாமல் ஒருத்தரும் கையை காலை கூட அசைக்க முடியாது. மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சப்நாத் பனாயா என்கிற பெயரை இட்டு ஒன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்திராத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை நல்லா அண்டர்லைன் போடுவாங்க, இதெல்லாம் பைபிளில் கிறுக்கி வச்சுக்கோங்க. சொல்லுங்க, சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். கமான்ஸே, சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். சும்மா சுத்துறதுக்கு புறப்பட்டான்னு போட்டிருக்குது.
யூ ஆர் பிளஸ்ஸட். நான் சொல்கிறேன், இந்த கூகுள் மீட்டில் வந்து நீங்கள் பிளஸ்ஸட். ஏமேன். இந்த கூகுள் மீட்டில் வந்து நீங்கள் பிளஸ்ஸட். இந்த கூகுள் மீட்டில் வந்து நீங்கள் ரியலி பிளஸ்ஸட். சுற்றி பார்க்குறதுக்காகவே போக போகிறீங்க. எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆகும் பிரதர், எவ்வளோ பெட்ரோல் செலவாகும், எவ்வளோ ஃப்ளைட் ஏறணும், அந்த கவலை உனக்கு எதுக்கு? அந்த கவலை உனக்கு எதுக்கு? உனக்குன்னு சில பார்வோனை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். உனக்கு செலவு பண்ணுறதுக்காகவே சில பார்வோனை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். மோசேக்கு எப்படி அவனை வளர்க்கறதுக்கென்று ஒரு அரண்மனை ஆயத்தமாக இருந்ததோ, ஒரு பார்வோன் ஆயத்தமாக இருந்தானோ, ஒரு ராஜகுமாரத்தி ஆயத்தமாக இருந்தாலோ, அவனை வளர்க்கறதுக்கு சொந்த தாய்க்கே கவர்மெண்ட் காசு எப்படி வந்ததோ, அதே மாதிரி உன்னையும் உன் பிள்ளைகளையும் வளர்ப்பதற்கென்று, நீ சுற்றி பார்ப்பதற்கென்று, உனக்கென்று பார்வோன் ஆயத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுற்றி பார்ப்பதற்காக புறப்பட்டான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், யோபுவின் பின்னிலைமையை மட்டுமல்ல, யோசேப்பின் பின்னிலைமையும் கவனித்து பாருங்கள். ஹல்லேலூயா. யோசேப்பின் பின்னிலைமையும் கவனித்து பாருங்கள். சரி, ரைட்டு, ஆரம்பிச்சாச்சு. இப்போ யோபுவின் பின்னிலைமையும் உங்கள் மேலே நான் டிக்ளேர் பண்ணிவிட்டு முடிக்க விரும்புகிறேன். நிறைய முடிவுகள் இருக்குது. எஸ்தரின் முடிவு இருக்குது, முருதைகாயின் முடிவு இருக்குது. இதெல்லாம் நம்ம கடந்த வாரத்திலே லைட்டாக பார்த்ததுனால நீங்கள் அதை தியான பகுதியாக எடுத்து என்ன பண்ணுங்கள், வாசிங்க. ரூத்தின் முடிவு இருக்குது, நகோமியின் முடிவு இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுங்கள், இன்விடேஷனாக அதை நீங்கள் எடுத்து தியானித்து பாருங்கள். எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது. ஓகே, இப்போது யோபுவின் முடிவை பார்த்துட்டு நம்ம முடிப்போம். யோபு 42வது அதிகாரம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமால் என்னும், 2ஆம் மகளுக்கு கெட்சியால் என்னும், 3ஆம் மகளுக்கு கிரேனாபுக் என்னும் பெயரிட்டான். ஒருத்தர் இதை வாசிட்டு சொன்னார், எல்லாமே டபுளாக கிடச்சிருக்குது, அவன் ஒய்ஃபு அப்படிங்கிறார். அதெல்லாம் டபுளாக கிடைக்காது, பிச்சு போடுவோம் பிச்சு. என்னை பார்த்து எப்படியா நீ அந்த கேள்வி கேட்ப அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அவர் ஒய்ஃபை இழக்கலை, சரியா, பிள்ளைகளை இழந்துட்டார். அதனால் பிள்ளைங்க ரெட்டிப்பாக கிடச்சிது. உங்களுக்கு சந்தேகம் இருந்ததா, நாளைக்கு யூடியூப்பில் பார்ப்பார். அவர் மோசமான ஆள், யூடியூப்பில் பார்ப்பார். அதனால் முன்னாடியே ஆன்சர் பண்ணிட்டேன் நான். யோபு வந்து ஒய்ஃபை இழக்கலை, அதனால் ரெட்டிப்பாக கிடைக்கல. பிள்ளைகளை இழந்ததுனால ரெட்டிப்பாக இழந்தது. ஒருவேளை இழந்திருந்தாலும் நீ ரெட்டிப்பாலாம் கேட்கக்கூடாது, சரியா? அப்போவுமே ஒன்று தான் கிடைக்கும். கர்த்தர் நல்லவர். ஸோ யோபுவினுடைய துவக்கம் உங்களுக்கு தெரியும், எப்படி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால், அவர் வந்து எப்படிப்பட்ட சன்மார்க்கமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கும் பாருங்கள். யோபு 1ஆம் அதிகாரம். அவனுக்கு 7 குமாரனும் 3 குமாரத்திகளும் இருந்தார்கள். அவனுக்கு 7,000 ஆடுகளும் 3,000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்தது அப்படின்னு ஆரம்பிக்குது. முடிவு என்ன? முடிவு எப்படி இருக்குது? 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார். எல்லாமே டபுளாக அவன் கையில் கிடைக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லுது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை அவங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். என்னென்னா, பின்னிலைமையை கவனித்து பாருங்கள். இந்த புக்கில் இருந்த நிறையா முடிவுகள் தான் உங்களுடைய இன்விடேஷனாக தேவன் அனுப்பியிருக்கிறார். இன்றைக்கி தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், கண்டகளிய முடிவெல்லாம் பார்க்காதீங்க. அவனே விழுந்து போயிட்டானாமே, இவனே விழுந்து போயிட்டானோ, சாலமோன் விழுந்து போனான், ஓ தாவீது விழுந்து போனான், ஓ அவர் விழுந்து போனார், விழுந்து போனார், எவ்வளோ விழுந்துட்டு போனார். அங்கே தெளிவாக சொல்லியிருக்குது, எவனுடைய முடிவை கவனித்து பார்க்கணுமோ அதை தான் கவனித்து பார்க்கணும். யோபுவின் பின்னிலைமையை பாருங்கள்னு யாக்கோபில் புதிய உடன்படிக்கையில் ஒருத்தருடைய பேரை குறிப்பிட்டே சொல்லியிருக்கிறார். ஏமே ஹல்லேலூயா. அதனால் சில நல்ல முடிவுகளை எடுத்து பாருங்கள், அதுதான் உங்களுக்கான இன்விடேஷன். சிலுவை மரணம் என்ன பண்ணியிருக்குதுன்னா, ஒரு மிகப்பெரிய இன்விடேஷனை கொடுத்துருக்கு. இந்த இன்விடேஷனுங்கிற தலைப்புலேயே நான் ஒரு நாள் பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்கிறேன். உங்களுடைய இருதயம் துக்கமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, இட்ஸ் அன் இன்விடேஷன் டு ஃபாதர். துக்கமாக இருக்கும் பொழுதும் ஒரு இன்விடேஷன் உங்களை அறியாமலே தேவனுக்கு போகுது. காட் ஹெல்ப் மீ அப்படின்னு. நம்ம அது கோபம்னு நினைக்கிறோம், துக்கம் நினைக்கிறோம், அழுகைன்னு நினைக்கிறோம். இல்லை, அது வந்து ஒரு இன்விடேஷன், பிதாக்கு ஒரு இன்விடேஷனாக போகுது பாருங்கள். அந்த நேரத்தில் தேவன் பதிலளிக்கிறவராக இருக்கிறார். அந்த எண்ணம் மட்டும் வேணும். கோபம் வருது அப்படின்னா ஒரு இன்விடேஷன் பாஸ் ஆகுது, அந்த நேரத்தில் பிதா ஒரு பதிலளிக்கிறார். நீங்கள் டூ மச்சான ஹாப்பியாக இருக்கும்பொழுது ஒரு இன்விடேஷன் பிதாக்கு போகுது, அவர் அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறார். ஏமே ஹல்லேலூயா. ஸோ பைபிள் இட்ஸ் அ ஃபுல் ஆஃப் இன்விடேஷன். தாராளமான இன்விடேஷன்ஸுகள் அதில் இருக்குது.
நீங்கள் வாசிக்கும் பொழுது ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணுறாருன்னா அந்த இன்விடேஷன் உங்கள் வாழ்க்கையில் தட்டி விட்றாரு, உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறாரு. அது ஆமேன்னு சொல்லி நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது என்ன ஆகுது, அதில் நீங்கள் பங்காளிகளாக இருக்கிறீங்க, அந்த விருந்துக்கு நீங்கள் உட்பட்டவர்களாக இருக்கிறீங்க. அங்கே பருமாறுகிற எல்லா திராட்சை ரசத்திற்கும், அங்கே பருமாறுகிற எல்லா விதமான முன்னந்துடைகளுக்கும், அதில் பருமாறுகிற எல்லா விதமான அப்பங்களுக்கும் நீங்கள் சொந்தக்காரர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். இதனால் சில முடிவுகளை உங்கள் வாழ்க்கையில் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். அது என்ன? எதை மறந்தாலும் இதை மறக்காதீங்க, உங்கள் கண் மங்கி போவதில்லை. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எல்லாருக்காகவும் நான் டிக்ளேர் பண்ணுறேன். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். முடிவு சமாதானம். இன்னைக்கு நடக்கிற காப்புரா உங்களுடைய எண்டு கிடையாது. இன்னைக்கு நடக்கிற கச்சமுச்சா உங்களுடைய எண்டு கிடையாது. இன்னைக்கு நடக்கிற குடைச்சல் உங்களுடைய எண்டு கிடையாது. முடிவு என்னவா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். இப்போ 2 விஷயம் ரொம்ப முக்கியம் அந்த வசனத்தின் அடிப்படையில். நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்க போறீங்கிற முடிவு. எதிர்பார்ப்பு இன்விடேஷனாக இருக்கணும். எதிர்பார்ப்பு எப்படி இருக்கணும்? உங்களுக்கான அழைப்பாக இருக்கணும். யோபுவின் முடிவு உங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். யோசேப்பின் முடிவு உங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கணும். மோசேயின் முடிவு உங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கணும். நகோமியின் முடிவு உங்களுக்கு எதிர்பார்ப்பாக இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, எலியாவின் முடிவு எலிசாக்கு எதிர்பார்ப்பாக இருக்குது. அதனால தான் எலியா தன்னுடைய வாழ்க்கையில் செஞ்ச கடைசி அற்புதம் இவன் வாழ்க்கையில் முதலாவது அற்புதமாக மாறுது. புரியுதா? அவன் கடைசியாக யோர்தானை பிளந்துட்டு மேலே போகிறான் பாருங்க, இவன் முதல் அற்புதமாகவே அதை செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவின் முடிவு எலிசாவுக்கான துவக்கமாக இருக்குது. அப்போ யோபுவின் முடிவு என் வாழ்க்கையின் துவக்கமாக இருக்கும் போது இன்விடேஷன் ரொம்ப முக்கியம். பாருங்க, எதிர்பார்ப்பு ரொம்ப முக்கியம். நீங்கள் எதை எதிர்பார்க்கீங்களோ அதுதான் இன்விடேஷனாக வெளியில் வரும் அப்படிங்கிறார் ஆண்டவர். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். ஆமென். சொல்லுங்க, சமாதானத்திற்கு ஏதுவானவைகள், தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல. தீமைக்கு, அப்போ தீமை இருக்குது பிரதர், அதை பார்த்து சொல்லுங்க, இது என் முடிவு அல்ல. சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், அதுதான் என் முடிவு. இன்னைக்கு நடக்கிற குடும்ப பிரச்சனை என் முடிவு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்னுடைய முடிவு. இன்றைக்கி நடக்கிற பிஸ்னஸ் டீலிங்கில் உள்ள பிரச்சனைகள் என்னுடைய முடிவு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்னுடைய முடிவாக இருக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்க்குற கடன் பிரச்சனை என்னுடைய பிரச்சனை அல்ல, அதுகள் சமாதானத்துக்கு ஏதுவான இருக்கிறது. ஆமென். எங்க இருக்குது பார்த்தீங்கன்னா, ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கிற திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ, ஐநோ அப்படிங்கிறார். வகுத்திருக்கிற திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ, அவைகள் வளமான எதிர்காலத்தையும். கையை தட்டி ரிசீவ் பண்ணுங்களேன். Glory to be the living God. அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். இல்லை சொல்லுங்க, என் பேரில் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தில் ஒரு கேடும் கிடையாது, ஒரு தீமையும் கிடையாது. வளமான எதிர்காலம், நம்பிக்கை, நல்வாழ்வின் திட்டங்கள். ஹல்லேலூயா. மோரபா ஷதாலபா தகமட ரதலபா, நல்வாழ்வின் திட்டங்கள் என்றோ, ஏனெனில் உங்களுக்காக நான் வகித்திருக்கிற திட்டங்கள். ஹல்லேலூயா. I declare, I decree the same verse is your end in the name of Jesus. Amen. இந்த காரியங்கள் எல்லாம், சில காரியங்கள்லாம் முடிவுக்கு வரும்பொழுதே சில காரியங்கள் துவங்க ஆரம்பிச்சு. Amen. I declare, I decree in the name of Jesus. இந்த வார்த்தையை கனப்படுத்தி நீங்கள் விதைக்கலாம். உங்களுடைய ஒவ்வொரு விதைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் பிளஸ் பண்ணுறேன். தேங்க்யூ லார்ட். இந்த முடிவுகளை என்னுடைய முடிவு என்று இன்விடேஷனாக ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கென்று விதைத்து இது என்னுடையது என்று அவங்க ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. யாரெல்லாம் இதை இப்படி ரிசீவ் பண்ணாங்களோ அது அவர்களுடையதாகட்டும். இன்றைக்கு ஹெவன் அவங்களுக்கு முன்பதாக ஓப்பன் ஆகட்டும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென்.